கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விசையாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, உங்களுக்கும் இது ஒரு புது அனுபவமா இருக்கிறது. எனக்கும் உண்மையாக ஒரு புது அனுபவம் தான். பொதுவாகவே அந்த திருச்சபையில இருக்கிற எங்குமே கன்வென்ஷன் பேசுறதுக்கு கூட மாட்டாங்க. இப்போ நான் இருந்த திருச்சபையில சரி, எங்களுடைய பேராயத்திலும் சரி, நம்மளுடைய எல்லா பேராயங்களும் சரி, இது ஒருவேளை இது வரலாற்றுல முதல் முறையாக இருக்கலாம். ரைட், அதுக்காக கமிட்டிக்கு முதலாவது நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அது முன்பாக இந்த வாய்ப்பு கர்த்தர் அருளியதாக நான் யோசிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு காரியமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை ரொம்ப அழகா உணர்ந்து கொள்ளுகின்றவன் நான், நம்புறவனா. அதனால கண்டிப்பா இது தேவனுடைய சித்தம். அதற்கு கர்த்தர் நம்முடைய பொறுப்பாளர்களை எடுத்து பயன்படுத்தினார். இதுக்கு ஏதாவது ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். நான் விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட், ஓகே. ஒரு கண்டிஷன், இந்த கன்வென்ஷனை பொறுத்த மட்டும், இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும், இது நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை அருளுரை மாதிரி இருக்கக்கூடாது. ரைட்டா? சண்டே சர்வீஸ் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஆராதனை. எது? ஞாயிற்றுக்கிழமைகளை நம்ம கலந்து கொள்வது ஆராதனை. இது கன்வென்ஷன். பொதுவாகவே நம்மளுடைய நற்செய்தி கூட்டங்கள் அப்படின்னாலே அது சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாமே சுகமளிக்கிற கூட்டங்களாக தான் நம்ம பார்த்திருப்போம். ரைட், இந்த சுகமளிக்கிற கூட்டங்கள் அப்படின்றது யாருக்குன்னா, ஆவியில் வளராதவர்களுக்கு, ஆன்மீகத்துல வளராதவங்களுக்கு தான் நான் நம்புறேன். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம், எங்க ஊர்ல எல்லாம் விடுதலை பெருவிழா, அதுக்கு அடுத்தது நற்செய்தி பெருவிழா, இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி பெரிய பெரிய ஊழியக்காரர்களே தேவ மனிதரை அழைத்து வருவாங்க. திரளான கூட்டம் வரும். முடிஞ்சவொடனே ஆல்டர் கால்னுவாங்க. ஆல்டர் கால் நமக்கு தெரியும், நம்மளை ஒப்பு கொடுக்குறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் போய் முன்னாடி நிற்பாங்க. ரைட், அவங்க அன்னைக்கு பிரசங்கம் பண்றதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆழமா இருக்காது. அது யாருக்கு இருக்குன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி பண்றவங்களுக்கு, அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். இப்போ உங்களை நான் எப்படியாக பார்க்கிறேன் என்றால், நீங்கள் கண்டிப்பா எல்லாருமே பவுல் சொல்கிறது போல பாலை குடிக்கிற குழந்தைகள் அல்ல. நம்மள யாரு? விசுவாசத்துல வளர்ந்தவங்க. எப்படி சாப்பிடுறவங்க? நல்ல மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடிய, மாமிசம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம ஆன்மீகத்துல வளர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படின்ற நம்ம வெறும் அந்த பொதுவாகவே அந்த மாற்றங்களை உருவாக்குற அந்த இது இல்லாதபடிக்கு திருமறையை ஆழ்ந்து உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இருக்கணும். ரைட், இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது, கொஞ்சம் டீச்சிங் இருக்கும். சண்டே நம்ம பண்றது பேர் பிரீச்சிங். ரைட்டா? அருளுரை ஆற்றுதல். இது கற்றுக் கொடுத்தல். இது என்னது? கற்றுக் கொடுத்தல். சண்டே சர்மன் வேற ஸ்டைல்ல இருக்கும், இந்த சர்மன் வேற ஸ்டைல்ல இருக்கும். இந்த பிரீச்சிங், டீச்சிங். அதனாலதான் உங்களுக்கு வரும்போதே ஒரு மூடு பிக்ஸ் பண்ணிட்டோம். என்னது கையில? என்ன நோட்டு? ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ற நோட்டு. ரைட்டா? பெண்ணு கொடுத்துட்டோம். ஏன்னா இது கிளாஸ் தான். ரைட்டா? நான் இது கொஞ்சம் கிளாஸ். ரைட், கிளாஸ்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னது? கிளாஸ் எடுத்தா தூங்கிடும். ஆமாவா இல்லையா? கிளாஸ் எடுத்தா தூங்கிடும். ரைட், தூங்காம இது கொண்டு போகணும். அதனால கிளாஸ், ஏன்னா நான் பேசிக்கலி டீச்சர், பிஎட் முடிச்சிருக்கேன். அதனால கேள்வி கேளுங்க, பதில், இப்படிதான் இருக்கும். இது 2 வே. சரி, கேள்வி கேட்கறதுனால தப்புன்னு நினைக்காதீங்க. ரைட்டா? அடுத்தது, கேள்வி கேட்கறதுக்கு நான் நேரம் கண்டிப்பா கொடுப்பேன். உங்களுக்கு கேள்விகள் வரும்போது நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்க கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப கடினமான ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கிறது. கேள்விகள் நிறைய இருக்கு. இப்பயே விட்டீங்கன்னா 100 கேள்வி நீங்க என்ன கேட்டுருவீங்க வெளிப்படுத்தல வச்சு. ரைட், இப்ப கேள்விகள் எல்லாம் நீங்க நான் சொல்லும் போது இது பண்ணிக்கோ, நேரம் வரும்போது இது பண்ணுங்க. அடுத்தது, உங்களுடைய கேள்விகள், நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம பேசின அந்த டாபிக் உள்ள இருந்து கேளுங்க. உங்களுக்கு இதுல இருந்து வெளியில கேள்விகள் இருக்குன்னா அதை எங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு நீங்க கடைசியில கேட்கலாம். நம்ம இந்த 2 நாள் மீட்டிங்ல நம்ம அதை கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது சேர்ந்து கற்றுக்கொள்வது. ரைட்டா? ஏதோ எனக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. என்னை விட நீங்க நல்லா எல்லாருமே வயதுல மூத்தவர்கள். கண்டிப்பா உங்களுக்கு இதுல அதிக ஞானம் உண்டு. பொதுவாகவே திருமறை பொறுத்த மட்டும் அது இன்டர்பிரேஷன் தான். நான் திருமறை ஒரு பார்வையில் புரிந்து கொள்வதும், நீங்கள் ஒரு பார்வையில் புரிந்து கொள்வதும், இதுல நான் தான் கரெக்ட், நீங்க தான் கரெக்ட்ன்றது கிடையாது. எல்லாமே கரெக்ட். நம்ம சேர்ந்து ஆண்டவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். சரிங்களா? ரைட், இதுதான் ஒரு சின்ன அறிமுகமாக
நான் உங்களிடத்துல சொல்ல ஆசைப்படுகின்றேன். கொஞ்சம் அவசரமா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா பொறுத்தருளுக. ரைட், ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். ஏன்னா இது வந்து கன்வென்ஷன் கூட்டங்கள்ல இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்கான கேள்வி. எல்லா கன்வென்ஷன் கூட்டத்துல போனீங்கன்னா அது வந்து இந்த கேள்வி சொல்லுவாங்க. தூங்குறவங்களா அல்லேலூயா. கூட்டத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க பிரவீன மாதிரி. ரைட், ஓகே. இது கலகலப்பு, இந்த சிரிப்பு கடைசி வரையில கொண்டு போவோம். இணைந்து கற்றுக்கொள்வோம். நான் ஏதோ கூட்டமே இருக்காதான் நினைச்சு வந்தேன். நாம் நினைக்கிறது வேலை, கர்த்தர் நடப்பிக்கிறது வேற. ஆமென். ஏன்னா இந்த ஆள் தான் வார வாரம் பிரசங்கம் பண்றாரு. இவன் பிரசங்கத்தை என்ன 3 நாள் கேட்குறது. ரைட், கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக யோசிக்கும் போது ஆண்டவர் உண்மையிலே சொல்லணும்னா அவருடைய வழிகாட்டல் தான் இந்த தலைப்பை யோசிக்க வைத்தது. நான் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4மே 8 வாட்டி பைபிள் ஸ்டடி எடுத்துட்டேன் ஃபுல்லா. அதனால 1000 என்னை திட்டினாங்க. நீ வந்து உனக்கு நல்ல இதுல இருக்கிறதே நீ ஏன் போகாம திடீர்னு ஒரு புது சப்ஜெக்ட் எடுத்திருக்கிற, எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்ட்டு. ரைட், 3 இரவுகள் தூக்கம் இல்லை உண்மையிலே. அவங்களுக்கு பிரசவ வலி வந்ததுல எனக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு பிரசங்கமும் நம்ம ஆயத்த பண்ணும் பொழுது அதுல எஃபோர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. படிக்கணும், அதுதான். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் பேசும்போது சொல்லும் போது பயம் வந்துடுது. அப்போ 3 நாள் அப்படின்னும் போது அதை வெளிப்படுத்தலும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் ஏற்பட்டுருச்சு. ரைட், கர்த்தர் நல்லவர், வழி நடத்துவார். அப்ப யோசிக்கும் போது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு சொன்ன ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. எங்க அப்பா ஊருக்கு போறாரு அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படின்னு. ரைட், அந்த வார்த்தை அவ்வளவு அழகு. என்ன வார்த்தைனா, போனவர் திரும்ப வருவார். ஆமே. நம்ம கூட வீட்டுல இருந்து கிளம்பும்போது பசங்க சொல்லுவாங்க பாய் அப்படின்னுவாங்க, see you அப்படின்னுவாங்க. அப்படின்னா அர்த்தம் இந்த பிரிவு தற்காலிகமானதான். அப்போ நீங்க நானு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், ஒவ்வொரு மாத பிறப்பிலும், ஒவ்வொரு முக்கியமான நாட்களையும் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய திருச்சபைக்கு வருவதென்றால், ஆண்டவரே உன் வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? சிலருடைய வருகை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். சிலருடைய வருகை அது போல நாம் பல ஆண்டுகளாக ஒருவருடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். அந்த வருகை ரொம்ப அழகான வருகை. ஆமே. அந்த அழகானவரை முகமுகமாய் பார்ப்பதற்காக. அவர் எப்படி இருப்பாரு? இதெல்லாம் சும்மா ஏஐ கிரியேட் பண்ணுது. முன்னாடி ஸ்லைட் போங்க. இது ஏஐ கிரியேட் பண்ண ஒரு பிக்சர். இதுலயே அவர் அவ்வளவு அழகா இருக்காரு. நிஜத்துல உண்மையிலே அழகான ஒருவர். அவரை பார்ப்பதற்காக நம்முடைய கண்கள் காத்திருக்கிறது. சிமியோன் அழகா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு அவர் குழந்தைய பார்த்தாரு. நம்ம அரசராய் பார்க்க போகிறோம். ஆமென். ரைட், திருமறையை குறித்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல் ஸ்லைட் நம்ம போயிடலாம். உங்க கையில இருக்கிறது, இதுக்கு பேர் என்ன? எடுத்துட்டு வந்தீங்களா? ரைட், பைபிள். ரைட், இந்த பைபிள் அப்படின்ற சொல் தமிழ்ல வந்து ரொம்ப அழகா திருமறை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல? பைபிள்னு சொல்றோம். ஆமா இல்லையா? அது பைபிள் அப்படின்றது தமிழ் அல்ல. அழகான தமிழ் சொல் வேதாகமம். வேதம் அப்படின்றது எல்லா மொழியிலும் வரக்கூடியது. நம்முடைய இந்து சகோதரர்களுடைய இதுல வந்து எத்தனை வேதங்கள் இருக்கிறது? நிறைய இருக்கு. ரிக்கு, யஜுரு, அதர்வனா, அந்த மாதிரி வேதங்கள். ரைட், அது வந்து வேதம் என்பது வடமொழி. இட்ஸ் சான்ஸ்கிரிட்டைஸ்ட் வேர்ட். நல்ல அழகான தமிழ் சொல் திருமறை. என்னது? திருமறை. இன்னும் அழகான சொல் விவிலியம். என்னது? விவிலியம். ரைட், இப்போ இந்த பைபிள் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு நீங்க யோசிப்பீர்கள் என்றால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் முதல் காரியம், உங்கள் கையில் இருக்கிற திருமறை ஒருவர் எழுதல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பைபிள் யார் எழுதினாரு? ஒருத்தர் எழுதல. ரைட்டா? நீங்க இஸ்லாம் நண்பரிடத்துல, உறவுகளிடத்துல கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா குரான் யார் எழுதுதுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அல்லாவே தம் கைப்பட எழுதி கொடுத்ததாக அவர்களுடைய நம்பிக்கை. சரியா? இது புற மதத்தாருடைய நம்பிக்கைகளாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை இது கடவுள் உடைய மக்கள், இறையடிகள். ரைட்டா? பல்வேறு காலகட்டம்
இதை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு உட்பட்டது இந்த திருமறை. அப்போ பல மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா எழுதுறதுக்கு காரணமா இருந்தது ஒரே ஒரு ஆள். யார் அவரு? பரிசுத்த ஆவியானவர். ரைட்டா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த திருமறை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை எத்தனை புத்தகம்? 66 தானே? 73 இல்லைல்ல? 73 இருக்கு. நான் சொல்றேன். ரைட். என்ன 73 என்ன 66 அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலே ஒரே ஒருத்தரால் எழுதப்பட்டது. அவர் யார் என்றால் ஆவியானவர். ரைட்டா? அதுதானே சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல். வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம். முதல் வசனம் என்ன சொல்லுகிறது வேதாகமத்துல? மனப்பாடமா சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்க ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல கடைசி வசனம் சொல்லுங்க. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா வசனமும் ஒருவரால் எழுதப்பட்டது. அவர் யார் என்றால், நம்பிக்கை ஒரு ஒரு சின்ன டவுட்டே வராம சொல்லணும், யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவரால். ரைட்டா? அடுத்தது வாசிங்க. யார் எழுதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டாவது சொல்றாரு எதற்காக எழுதப்பட்டது. ரைட்டா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் உபதேசம். அப்போ இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன பண்ணணும்னா உபதேசம் பண்ணணும். அதுக்கு பேர் என்னதுன்னா பிரீச். எப்ப நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இதுல நட, இதுல நடக்காத அப்படின்னு நமக்கு என்ன பண்ணும்? உபதேசிக்கணும். ரெண்டாவது திட்டணும். ஏய் நயிர் ஓவரா திட்டான், மாத்து, வேற சர்ச்சுக்கு போ. நம்ம ஆட்கள் மென்டாலிட்டி இப்ப ஆயிடுச்சு. ஐயரு கொஞ்சம் கடுமையா பேசிட்டாருன்னா போதும், ஐயரு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டா போதும், ஊழியக்காரர் கொஞ்சம் கோவப்பட்டா போதும், வேணாம் இந்த ஐயரு சரியில்லை, திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஆள் இருக்கிறவங்க 3 வருஷம் இந்த சர்ச்சை பக்கமே வரக்கூடாது, 10 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்துடலாம். ஆனா வேத வசனம் சொல்லுது எதுக்கா? உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறது சுகர் கோட்டட் சர்மன்ஸ். என்னது சுகர் கோட்டட் சர்மன்? இது ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மருந்து கொடுக்கிறோம், மருந்துனால என்னவா இருக்கும்? பொய்யுங்க. நீங்க இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கு கொடுத்துற அந்த டிராப்ஸ் எடுத்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குது. அதுல ஒரு ஃபிளேவர் ஹனி, ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி. அதெல்லாம் மருந்தே இல்லை. இன்னைக்கு திருச்சபையில மக்கள் அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆசீர்வாதமான பிரசங்கங்களை எதிர்பார்க்கிறாங்க. சுகர் கோட் பண்ணதா இருக்கணும். கொஞ்சம் கசப்பா ஒரு மருந்து கொடுத்துட்டாங்கன்னா போதும், இல்ல வாமிட் பண்ணிடுறாங்க. ரைட்? ஆனால் வசனம் நமக்கு கரெக்டா சொல்லிருது, உபதேசம் பண்ணவும் கடிந்து கொள்ளுதற்கும். அதான் ரொம்ப முக்கியமான. இதெல்லாம் எதுக்குன்னா சீர்திருத்தல் அடைவதற்காக. ரிஃபார்ம்டு. நம்ம சர்ச் பேர் என்னது தெரியுங்களா? ரிஃபார்ம்டு சர்ச். நம்ம அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? ரிஃபர்மேஷன் சொல்றோம், சீர்திருத்தம்ன்றோம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மனிதனா இருந்தேன், இன்னைக்கு நான் சீர்திருந்தி வேற மனுஷனா இருக்கிறேன். நான் கூட ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா முடி வளர்த்து ரவுடி மாதிரி சுத்திட்டு இருந்தேன், இப்போ மாறிட்டேன். அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை சேஞ்ச் பண்ணும். ஒரு 10 வருஷத்துக்கு நான் கோபக்காரனா இருந்தேன், இப்போ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன். அதுதான் சீர்திருத்தம், ரிஃபார்ம்டு. ஆதியிலே நான் ஒரு மனிதனா இருந்தேன், இன்னைக்கு நான் பாதியில வேற மனுஷரா இருக்கிறேன், முழுமையிலே கர்த்தருக்கு ஏற்றவளா இருக்கிறோம். அதான் நீங்களும் யோசித்து பாருங்க. நான் தொடக்கத்துல எப்படி இருந்தேன், இத்தனை வருஷம் இந்த வரலாற்றுல அந்த இளம் ரத்தமா இருக்கும்போது, மெச்சூரிட்டி இல்லாத போது எவ்வளவு கோவப்பட்டோம், எவ்வளவு தவறுகளை செய்திருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை சீர்திருத்தி ஒரு நல்ல மனிதனாக மாற்றி வைத்திருக்கிறார். அதற்கு அடிப்படையாக இருந்தது இந்த பைபிள் தான். முதல்ல உபதேசம், ரெண்டாவது சொல்லுங்களேன், அதுக்குதான் எழுதுங்க. சீர்திருத்த முதல்ல என்னது? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம். 4வது நீதியை படிப்பித்தலுக்கு. எதெல்லாம் நீதி, எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் ராங்கு, எதெல்லாம் ட்ரூ, எதெல்லாம் ஃபால்ஸ், எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு என்பதை
நீதி நீதி என்பதையும் அநீதி அநீதி என்பதையும் எனக்கு சட்டம் கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ, கான்ஸ்டிடியூஷன் கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ, ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களோ இல்லையோ, என் முதலாளி கற்றுக் கொடுக்கிறாரோ இல்லையோ, என் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். நீங்க ஸ்கூல்ல தூங்காம கிளாஸ் எடுக்கணும்னு ஹெட்மிஸ்டர் சொல்றாங்களோ இல்லையோ, பைபிள் எனக்கு சொல்லி கொடுக்கிறது. நீ வேலை செய்யும் போது எப்படி இருக்கணுமா? எஜமானனுக்கு உண்மையா இருக்கணும். நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் தேவன் அநேகத்தில் நம்மை அதிகாரியாக வைப்பார். இது எனக்கு இந்த உலக சட்டம் கத்துக் கொடுக்கல, எனக்கு முதல்ல கத்துக் கொடுத்தது எது? வேதம். இந்த வேதம் தான் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் விவிலியத்துல 4 காரியங்கள் நான் சொல்றேன்: கண்டிக்கிறது, திருத்துகிறது, பாராட்டுகிறது, ஊக்குவிக்கிறது, கடைசியா ஒண்ணு புனிததாக்குறது. இதெல்லாம் நம்ம செய்வதனால நீங்களும் நானும் யாராக மாறுகிறோம்? புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, கர்த்தரின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். சரி, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இது பேர் என்னன்னு கேட்டா, இதுக்கு என்ன சொன்னீங்க? பைபிள். இந்த பைபிள் என்கின்ற வார்த்தை எதுல இருந்து வருகிறது பாத்தீங்கன்னா, பிப்லோஸ். எதுல இருந்து? பிப்லோஸ். பிப்லோஸ் என்கிறது ஒரு லெபனியன் நகரத்துல இருக்கிற ஒரு பெயர். பைபிள் என்னும் வார்த்தை அதுல இருந்து உருவாச்சு. ஏன் பிப்லோஸ் என்ற இடத்துல இருந்து உருவாதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் அந்த பெப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுதக்கூடிய இது தயாரிச்சாங்க. அதுல எழுதப்பட்டதுனால்தான் இதுக்கு பேர் என்ன வந்திருக்கு? பிபிலியோஸ் அப்படின்றதுக்காக. ரைட்டா? இதை எழுதினவங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு என்ன பேருன்னா, அவங்க அதை பதப்படுத்தி பாதுகாத்த வைத்தோடைய இடம் பேர் கும்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பைபிள் நம்ம கையில ஒரு புக்கா இருக்கிறது. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக பழைய ஏற்பாடு எபிரேய திருமறை எப்படி இருந்ததுன்னா, சுருள்களாக இருந்தது. சுருள்களாக இருந்து பானைக்குள்ளாக பதப்படுத்தி கும்ரான் என சொல்லப்படுகிற ஒரு மலை இடுக்களுக்குள்ளாக அதை எழுதின மக்கள் ஒளித்து வைத்தார்கள். காரணம் என்னன்னா, பல்வேறு படையெடுப்பு வரும்பொழுது அவங்க அந்த நாட்டு மக்களுடைய வேதத்தை அழிப்பதுதான் அவங்களுக்கு முக்கியமானது. அப்படிதான் எப்படி ஆண்டவரை பற்றியான செய்திகள் அழிந்து போக கூடாதுன்றதுக்காக அதை பாதுகாத்து வைத்து இருக்கிறார்கள். நீங்க கூட வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கூகுள்ல எடுத்து கும்ரான் கேவ்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அதை பற்றி நிறைய தகவல்கள் வரும். எப்படி இந்த பழைய ஏற்பாட்டு நூல்கள் யூத மக்களுக்கு கிடைச்சது அப்படின்றதுக்கு நிறைய வரலாறு இருக்கு. நமக்கு நேரம் இல்லை. அதனால இந்த கும்ரான் குகைகள், QUMRAN, கும்ரான் அப்படின்ற கேஸ் பத்தி நீங்க வீட்டுல உட்காந்து ஏஐல ஏதாவது ChatGPTலயோ இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு சர்ச் இதுல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு கும்ரான் குகைகளை பத்தி வரும். ரைட். இப்ப நான் அந்த கும்ரான் குகைகளை விட்டுட்டு அடுத்ததுக்குள்ளாக நான் கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். இப்ப பைபிளுக்கு ஆங்கிலத்துல பைபிள் தான், இத்தாலியில பிப்ளியா, ஜெர்மன்ல பைபிள், பிரெஞ்சுலயும் பைபிள் தான். இதுக்கு வேற வேற மொழிகளை நம்ம சொல்லப்படுகிற வேற பேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல இதை ஸ்கிரிப்சர் என்று சொல்றோம். ஸ்கிரிப்சர்னா என்ன பொருள்னா, எழுதப்பட்டது. இட்ஸ் a written word. என்னது ஸ்கிரிப்சர் அர்த்தம்? எழுதப்பட்டது. இது கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதுக்குதான், வேற எதையுமே நம்ம ஸ்கிரிப்சர்னு சொல்ல மாட்டோம், எக்ஸப்ட் பைபிள் தான். எத்தனையோ புக் இருக்கலாம், கார்ல் மார்க்ஸுடைய புக் இருக்கலாம், இல்லைன்னா அரிஸ்டாட்டிலுடைய வார்த்தைகள் இருக்கலாம், இல்ல அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் எது வேணா இருக்கலாம். அது எதையுமே நம்ம ஸ்கிரிப்சர்னு சொல்ல மாட்டோம். உலகத்துல ஸ்கிரிப்சர்னாலே இமிடியேட்டா குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை பைபிள் தான். ரைட்டா? அடுத்தது இது எதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைன்னா, லத்தீன்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை. அடுத்தது இந்த ஸ்கிரிப்சருக்குள்ள 2 பிரிவுகள் இருக்கிறது. ஒன்னு ஓல்டு டெஸ்டமெண்ட், இன்னொன்னு நியூ டெஸ்டமெண்ட். ரைட்டா? ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 400 வருஷம் கேப் இருக்கு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? 400 வருஷம். மல்கியால இருந்து மத்தேயு வரை இடைப்பட்ட காலம் 400 வருஷம். யாருக்காவது நோட் இல்லையா? வராம லேட்டா வந்தவங்களுக்கு நோட் பண்ண வரலையா? இல்லைன்னா இருக்கு, நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ரைட். 400 வருஷம் இருக்கிறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஐடின்னு வாங்க. இன்கம் டாக்ஸ் இல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல. இதுக்கு பேர் என்னன்னா இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். ஓடினா ஓல்டு டெஸ்டமெண்ட், என்டினா நியூ டெஸ்டமெண்ட். இந்த மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடைப்பட்ட காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுவார்கள். அப்போ எந்த தீர்க்கதரிசியும் இல்ல,
எந்த ராஜாக்களும் இல்ல, எந்த ஊழியக்காரனும் இல்ல. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக 400 வருஷம் காத்திருந்தார்கள். அந்த 400 வருஷம் 2 ஆண்டுக்கு பேரு ஐடி, இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட். ரைட்டா? இப்போ இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படின்றத நம்ம தமிழ்ல பழைய ஏற்பாடுன்றோம். ரைட்டா? இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் யாரோடைய பைபிள், யாரோட ஸ்கிரிப்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் மக்களுடைய பைபிள். அவங்களுடைய பைபிளை நம்ம எடுத்துக்கிட்டோம். யாரு? கிறிஸ்டியன்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட்ஸ் நாட் அவர் சோர்ஸ், இட்ஸ் a written word of Hebrew people. எபிரேய மக்களுடைய திருமறையை நாம் எடுத்து அதை முதல் ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று சொல்லுகின்றோம். இதுக்கு அடுத்தது 400 வருஷம் கழித்து ஒருத்தர் பிறக்கிறார். அவர் யாரு? இயேசு. அதுதான் இப்ப அட்வென்ட் சீசன். நீங்க சர்ச் பாத்தீங்கன்னா என்ன கலர்ல மாறிடுச்சு? ஆல்டர் எல்லாம் பர்பிள் அப்படின்னா அட்வென்ட்டுக்கான ஒரு சிம்பிள். அட்வென்ட் அண்ட் லென்ட்டுக்கான சிம்பிள். அட்வென்ட் எதுனா இயேசுடைய பிறப்பின் வருகையின் காலமாக குறிக்கக்கூடியது. ரைட்டா? இப்ப இயேசு யாருன்னா, ஒருவேளை இந்த வருஷம் இந்த மாசம் நம்ம டிசம்பர் ஆரம்பிக்கும் போது நீங்க பார்க்கலாம், நான் அது எழுதியோ இருக்கிற மகிழ்ச்சி புத்தகத்துல, நீங்க அதை நல்லா படிச்சு பாருங்க, கொஞ்சம் டீட்டெயில்டா எழுதி இருக்கிறேன். இயேசுதான் வரலாற்றை 2ஆ பிரிக்கிறார். ஆமாவா இல்லையா? இயேசுதான் வரலாற்றை 2ஆ பிரிக்கிறார். நான் ஒரு 4 பேர் சொல்றேன். கன்ஃபியூசியஸ், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. இவங்க 4 மிகப்பெரிய பிலாசபர்ஸ். ரைட்டா? இவங்க எல்லாம் யாருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தெரியுமா? இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தான். ஆனா அவங்களுடைய பிறப்பை வைத்து இந்த உலகம் பிரிக்கப்படல. மிகப்பெரிய அரசர்கள் இயேசுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் இருந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய பிறப்பை வைத்து இந்த உலகம் பிரிக்கப்படல, வரலாறு பிரிக்கப்படல. சாதாரண பெத்லகேம்ல ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு மாட்டு கட்டப்பட்டிருக்கிற மாட்டு தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல யார் பிறந்திருக்கிறாரு? இயேசு. அவர் பிறந்ததை வைத்துதான் வருஷங்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? நீங்க கிறிஸ்துமஸ் சீசன் வந்துருச்சு. நான் சில காரியங்கள் சொல்றேன். இன்னைக்கு இந்த குடியில எல்லாம் வைப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? குடியில எல்லாம் நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குடியில் வைக்கிறதுக்கே 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? குடியில் வைக்கிறதுக்கே குறைஞ்சது 10 லட்சம் செலவு பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலே மாட்டு தொழுவை எப்படி இருக்கும்? குப்பையா இருக்கும், வாசனையா இருக்குமா? என்ன வாசனை இருக்கும்? சாணி வாசனை. இப்போ ஆண்டவர் எதுல கடத்தி வைத்திருந்தாங்க? முன்னெண்ணெய் என்னது? வைக்கோல் போடுற இடம். இப்ப வைக்கோல்ல மாடு தின்னுட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும்? மாட்டோட எச்சம் தான் இருக்கும். அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். இப்படி அருவருப்புகள் மத்தியிலே, அழுக்குகளுக்கு மத்தியிலே பிறந்த அழகிய குழந்தை இயேசு. அவருடைய பிறந்த நாள் தான் வருஷத்தை 0வா மாத்துச்சு. என்னவா மாத்துச்சு? 0. சில்ட்ரன்ஸ், குட்டி பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஃபோர் ஜீசஸ் இயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா டிசைடிங் ஆர்டர்ல இருக்கும். ஆமாவா இல்லையா? 700, 600, 500, 400, 300, 200, 100. ஜீசஸ் உடைய பர்த் வரும்போது வருஷம் என்னமா மாறும்? 0வா மாறும். ஜீசஸ் உடைய பர்த்ல இருந்து 1. இப்போ இயேசு பிறந்ததுல இருந்து நம்ம எத்தனாவது வருஷத்துல இருக்கிறோம்? 2025. அப்போ வரலாற்றை கன்ஃபியூசியஸ் 2ஆ பிரிக்கல, வரலாற்றை சாக்ரட்டிஸ் 2ஆ பிரிக்கல, வரலாற்றை பிளாட்டோ 2ஆக பிரிக்கல, வரலாற்றை ரெனே டெக்கார்டஸ் 2ஆக பிரிக்கல. எனக்கு பிலாசபர்ஸ் ரொம்ப பிரித்தவர் ரெனே டெக்கார்டஸ். அவர் தான் சொன்னாரு, ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் அப்படின்னாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம். நான் சிந்திக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்றாரு. எப்பா, நீ சிந்திக்கிறதுனால நீ இல்ல, இயேசு இருக்கிறார், அதனாலதான் நீ நானும் இருக்கிறேன். அதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு காலகட்டத்துல. ரைட். இப்போ இயேசுதான் வரலாற்றை 2ஆ பிரிக்கிறாரு. இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு பின். பிசி என்னது? பிஃபோர் கிரைஸ்ட். ஏடினா ஆனோ அப்படின்னா இயேசுவுக்கு பின், இயேசுவுக்கு முன். வரலாற்றை 2ஆக பிரித்தவர் இயேசு. ரைட்டா? இப்போ இயேசுடைய வாழ்க்கை வரலாறும் அவர் வழியாக தொடங்கிய கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு இயக்கம். இது மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்படும் போது அது மதமாய் ஆரம்பிக்கல. இட்ஸ் a மூவ்மெண்ட். தமிழ் என்னது இருக்கு? இயக்கம். இன்னைக்கு நம்ம மத்தியில நிறைய இயக்கங்கள் உண்டு, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இயக்கம் தான் கிறிஸ்தவமாக இருந்தது.
இந்த இயக்கத்தை பற்றிய வரலாறு புதிய ஏற்பாட்டுல இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த யூதர்களுடைய திருமறை எது சொன்ன நானு? ஓல்ட் டெஸ்டமென்ட். யூதர்கள் இதை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். என்னென்ன 3 பிரிவுகள்? அடுத்த ஸ்லைட் போயிடலாங்களா? ஓகே. இந்த 4th பாத்தீங்கன்னா யூதர்கள் 3 வகையாக திருமறையை பிரிக்கிறார்கள். முதல் வகை டா, 2வது வகை நா, 3வது வரை கா. TNK. டி என்றால் தோரா, டி என்றால் தோரா, என் என்றால் நபியின், கே என்றால் கெத்துபீம். ரைட்டா? இந்த பழைய ஏற்பாட்டை யூதர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். தோரா அப்படின்றது சட்ட நூல். எதெல்லாம் சட்ட நூல்னா மோசேயின் கரத்தினால் எழுதப்பட்டவை 5 புத்தகங்கள். எதெல்லாம்? ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த 5க்கும் யார் ஆசிரியர் என்றால் மோசே தான் அப்படின்றது வரலாற்றில் நம்பப்படுவதாக இருக்கிறது. இதுக்கு நான் திருவிலியத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் புத்தகத்துக்கு பேரு தொடக்க நூல், 2வது புத்தகத்துக்கு பேரு விடுதலை பயணம், 3வது லேவியர், 4வது எண்ணிக்கை, 5வது இணைச்சட்டம். அதுதான், அதேதான் தூய தமிழ்ல. ஏன் இப்படி சொல்றேன்னா, நீங்க ஹீப்ரு பைபிள் பாத்துட்டீங்கன்னா நம்ம அரபிக் மாதிரி தான். நம்ம இப்படில இருந்து இப்படி எழுதுவோம். எப்படில இருந்து? லெஃப்ட் டு ரைட். அரபிக் எப்படி எழுதுவாங்க? ரைட் டு லெஃப்ட். ஹீப்ருவும் அப்படிதான் எழுதுவாங்க. எழுதும்போது முதல் புத்தகம் என்னன்னா பெரேஷித். நம்ம தான் அது ஆதியாகமன்றோம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னது? ஜெனிசிஸ். ஆனா ஹீப்ருல அதுக்கு பேரு பெரேஷித். இவங்க எப்படி அதுக்கு பேர் கொடுத்தாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். முதல் வார்த்தை தான் அந்த புத்தகத்துடைய பேர். அந்த முதல் வார்த்தை பெரேஷித் பாரா ஏலோஹிம் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்ப அந்த ஆதி, இந்த பிகினிங் அப்படின்றதுக்கு எபிரேயத்துல என்ன பேருனா பெரேஷித். ரைட்டா? அடுத்த புத்தகம் யாத்திராகமம். அது நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோடஸ். இதுக்கு என்ன முதல் வார்த்தை எபிரேயத்துலனா ஷெமோத். SHEMOT. ஷெமோத் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். 2வது அதிகாரம் 2வது புத்தகத்துல முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. யாத்திராகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் குமாரரின் நாமம். இதுல உல்டாவா வருது. The names of people of sons of Israel. அதுக்குதான் என்ன நேம்ஸ்க்கு ஷெமோத்னு அர்த்தம். ரைட்டா? 2வது புத்தகம். 3வது புத்தகம் லேவியர். அதுக்கு எபிரேயத்துல வக்கீரா அப்படின்றாங்க. வக்கீரா அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா and he called, அவர் அழைத்தார். வக்கீரா அப்படின்றாரு எபிரேயத்துல. நீங்க லேவியர் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மோசே கூப்பிட்டார், அழைத்தார். he called அப்படின்றாருல, அதுக்குதான் வக்கீரா அப்படின்றார். ஆண்டவர் மோசேயை அழைக்கிறது. அப்ப 3வது புத்தகத்துடைய பேரு he called. முதல் புத்தகம் in the beginning, 2வது புத்தகம் names of sons of Israel, 3வது புத்தகம் and he called. இதெல்லாம் நம்ம இதுல சொல்ல, எதுல சொல்றேன்? ஹீப்ருல சொல்றேன். 4வது பம்தாப் அப்படின்றாங்க. பம்தாப்னா இந்த வில்டர்னஸ் அர்த்தம். பம்தாப்னா BHAMIDBA, பம்தபா அப்படின்னுவாங்க. பம்தபானா இந்த வில்டர்னஸ். ஒருவேளை எண்ணிக்கை முதல் வசனத்தை வாசி பாருங்க. எண்ணாகமும் முதல் வசனம். வனாந்தரத்தில். இந்த வில்டர்னஸ் தான் அந்த எபிரேயத்துல பைபிள் ஆரம்பிக்கும். இந்த வில்டர்னஸ், அதுதான் அந்த புத்தகத்துடைய பேராக பமிதாப் அப்படின்ற புத்தகமாக இருக்கிறது. 5வது தேவாரிம் அப்படின்றது. தேவாரிம்னா these are the words, இவை எல்லாம் வார்த்தைகள். நீங்க வேணா உபாகமம் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. வசனங்கள், these are the words, அதுதான் 5வது புத்தகத்துடைய டாபிக்கா இருக்கு. நம்ம இதுன்றோம், டியூட்ரானிம் என்றோம்,
தமிழ்ல உபாகமம்ன்றோம். அவங்க தீஸ் ஆர் த வேர்ட்ஸ், வசனித்த மோசே சொன்ன வசனங்கள். அதுதான் 5வது புத்தகம். நான் வந்து உங்களுக்கு எபிரேய புத்தகத்தை கொஞ்சம் டச் பண்ணிட்டு போறேன். இப்போ இந்த 5 புத்தகத்துக்கு பேர் என்னது? தோரா. இந்த 5 புத்தகத்துக்கு பேர் என்ன? தோரா. தமிழ் என்னது? சட்ட நூல். இப்போ அடுத்தது 21 புத்தகங்கள், அதுக்கு பேர் வந்து நபீம். நபீம்னா கவிதைகள், வரலாறுகள், ரைட்டா? சாரி, நபீம்னா தீர்க்கதரிசிகள். நபீம்னா என்னது? தீர்க்கதரிசி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ராஃபெட். தமிழ் என்ன சொல்லுவோம்? நபிகள். நபிகள் நாயகம் அப்படின்றல. நபி என்றால் தீர்க்கன்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் தீர்க்க தரிசன புத்தகங்கள்னா, முந்தைய தீர்க்கதரிசிகள் 6 பேர். அதாவது யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த தீர்க்கதரிசிகள் வர புத்தகங்கள் பாத்தீங்கன்னா, யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள். இது 4 + 2 வருதுனால 6 புத்தகங்கள் வந்து முந்தைய தீர்க்கதரிசிகள். என்னென்ன? யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள். இவங்க எல்லாம் முந்தைய தீர்க்கதரிசிகள் அப்படின்னுவாங்க. பிந்திய தீர்க்கதரிசிகள் அப்படின்னும் போது அது 2 குரூப்பா இருக்குது. பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி. பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் யாருன்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். சின்ன தீர்க்கதரிசி எல்லாம் யாருன்னா ஓசியாவிலிருந்து மல்கியா வரை, ரைட்டா? இது வந்து 15 புத்தகம். இதுக்கு அடுத்தது கடைசியா வருது லிட்ரேச்சர், இலக்கணங்கள், இலக்கியங்கள். நம்ம இதுல எப்படி 50 காவியங்கள் இருக்கிறது. சிலப்பதிகாரம், என்னது, சிந்தாமணி, சிவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி. இந்த 50 காவியங்கள்ன்றோம்ல, இலக்கியங்கள் சொல்றோம்ல. அந்த மாதிரி எபிரேயர்களுடைய இலக்கிய நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாடல். திருப்பாடல் என்னது? சங்கீதம். திருப்பாடல்னா சங்கீதம். நீதிமொழிகள், யோப் இலக்கணம், இனிமை பாடல்கள். இனிமை பாடல்கள்னா உன்னத பாட்டு, ரூத் புலம்பல், சபை உரையாளர். சபை உரையாளர்னா பிரசங்கி, எஸ்தர், தானியல், எஸ்ரா, நெகேமியா, 1-2 நாளாகமம். இதெல்லாம் இப்படி இவங்க எபிரேயர்கள் கேட்டகரைஸ் பண்றாங்க. இதுல இருந்து தள்ளப்பட்ட ஆகமங்கள் சொன்னோம். முதல்ல ஒருத்தங்க 66 கன்ஃபியூஷன் வந்தது, 73 சொன்னல. இதுல ஒரு சில புத்தகங்கள் தள்ளப்பட்ட ஆகமங்களாக இருக்கிறது. அதுல என்னன்னா தோபித்து, யூதித்து, பாராக்கு, சீராக்கின் ஞானம், சாலமோனின் நாகரம், மக்கபேயர் 2 புத்தகம். இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கும் பாருங்க. தோபித்து, யூதித்து, பாராக்கு, சீராக்கின் ஞானம், சாலமோன் ஞானம், மக்கபேயர். இதை எல்லாமே யார் வைத்திருக்கிறார்கள் என்றால் ரோம கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கிறாங்க. சரி, இதுல நான் வந்து நீங்க படிங்க அப்படின்னாலும் நான் சொல்லல. இது ஏன் வேணான்றதுக்கு நான் கடைசி நாள்ல உங்களுக்கு காரணம் சொல்றேன். ஏன் நம்முடைய ரிஃபார்மேஷன் சர்ச் இதை எடுத்துக்கலன்றதுக்கு கடைசி நாள் நான் காரணம் சொல்றேன். இதுல இந்த மக்கபேயர்ன்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. யாரு? மக்கபேயர். ஏன் மக்கபேயர் முக்கியமானவங்கன்னா, இவங்கதான் வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்க. மக்கபேயர்கள் யாருன்னா இவங்க சீர்திருத்தவாதிகள். இயேசுவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் தேவாலயத்தை ரோமர்கள் ஃபுல்லா புடிச்சிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. 2 அரசர்கள் இருக்கிறாங்க, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுல முக்கியமான அரசர் வந்து நீரோ. நீரோ பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நீரோ, when Rome was in fire, நீரோ was doing என்ன பண்ணியிருந்தாரு? பிடில் வாசித்திருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீரோ வந்து ரொம்ப மோசமான அரசர். இவர் தான் வந்து வெளிப்படுத்தல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களுடைய அரசராக இருந்திருக்கிறாரு நீரோ. அதுக்கு அடுத்தது வந்தவர் வந்து டொமேஷியன். இந்த 2 ராஜாக்களும் ரொம்ப மோசமானவங்க. இந்த டொமேஷியன் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேல் தேவாலயத்துல இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய கடவுள் ஜியோஸ்ன்னு சொல்லக்கூடிய ZEUS, ஜியோஸ்ன்னு சொல்லக்கூடிய கடவுளை ஆல்டர்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்முடைய ஆற்றல், இஸ்ரவேலுடைய ஆற்றல்ல எதுவுமே இருக்காது, பலிப்பீடம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த அரசர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பலிப்பீடத்துல ஜியோஸ் என சொல்லப்படுகிற கடவுளுடைய உருவத்தை வச்சுட்டு பலிப்பீடத்துல எதை திரும்ப பலியிட்டான்? பன்றியை பலியிட்டான். எது? பன்றியை. அப்போ இஸ்ரவேல் தேவாலயம் என்ன ஆயிடுச்சு? சீர்கேட்டாயிடுச்சு. அவ்வளவுதான். எல்லா அக்கிரமத்தையும் அங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு குழு வந்தது. அந்த குழு பேர் தான் மக்கபேயர். அவங்கதான் போராடி இஸ்ரவேல் ஆலயத்தை மீட்டெடுத்தாங்க. அந்த வரலாறு தான் எதுல இருக்கிறது? 1 மக்கபேயர், 2 மக்கபேயர்ல இருக்கிறது. ரைட். இதெல்லாம் நம்ம ஒருவேளை உங்களுடைய எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நீங்க ஒரு வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க.
ரொம்ப அழகான புத்தகங்கள். ரைட். இப்போ அதுதான் நான் சொன்ன பழைய ஏற்பாட்டுல 39 + 7 46. ரைட்டுங்களா? 46 + 27 73 புத்தகங்கள் நமக்கு இல்ல. யாருக்கு? ரோம கத்தோலிக்க திருச்சபையில். நம்ம அதுல இருந்து 7 தூக்கிட்டோம். இப்ப நமக்கு மொத்தம் எவ்வளவுதான்? 66 தான். ரைட்டா? 66 தான் நம்ம வைத்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்தது இப்போ இது இருக்குது. அடுத்தது போங்க. 6th பாயிண்ட். இதுல நான் அதுதான் போட்டிருக்கேன். கத்தோலிக்கர் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க பைபிள் அப்படின்றத ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா நான் உங்களுக்கு இந்த பிபிடி அனுப்புறேன். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு போயிடலாங்க. வேதாகமத்துல 2 உணர்வுகள் இருக்கிறது ஐயா. வேதாகமத்துல எத்தனை உணர்வுகள்? 2 உணர்வுகள். ஒண்ணு வந்து நேரடியாக உணர்வு ஊட்டக்கூடியது, ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், அதாவது அதாவது ஏதாவது ஒரு உருவகத்தை வைத்து பேசக்கூடியது. அதுதான் நம்ம பிரிக்க போறோம். ஒண்ணு ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருப்பாங்க, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக. இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி இதன்படி செய்யணும்னு மறைபொருளாக வச்சு பேசக்கூடிய இன்டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நேரடியாக உணர்வு ஊட்டல் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இயேசு கண்ணீர் விட்டார், பேதுருவின் மாமி சுகம் பெற்றார், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே. இப்ப உருவகம் அப்படின்றது வந்து இன்டைரக்டா சொல்லக்கூடியது, அது மிஸ்டிக்கலா இருக்கும். டைரக்டா அதை படிச்சா புரியாது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன்னாலே வெளிப்படுத்தல் தான். வெளிப்படுத்தல நீங்க எடுத்து வச்சு படிச்சீங்கன்னா சுத்தமா புரியாது. என்னடா பேசுறாங்க, இது மிருகம் வருதுன்றாங்க, 7ன்றாங்க, 1,44,000ன்றாங்க, 7 விளக்குன்றாங்க, 7 கிண்ணம்ன்றாங்க, 7 முத்திரன்றாங்க, 7 குதிரைன்றாங்க. ஒன்னும் புரியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அதை நாம் ஆவிக்குரிய பார்வையில பார்த்தால் மட்டும்தான் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்துக்கதான் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறீங்க. தூங்குறவங்களா இப்ப அலையில சொல்லுங்க. ரைட். அப்போ ஓரளவு உற்சாகமா தான் இருக்கீங்க. இது கொஞ்சம் கிளாஸ் மாதிரி போவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம போக நம்ம இன்டெப்தா போக ஆரம்பிச்சிடும். ரைட். இப்ப அடுத்தது கீழே அட்டவணை கொடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம நேரடியாக புதிய ஏற்பாட்டுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இந்த புரிதல் இருந்தாதான் நீங்களும் நானும் வெளிப்படுத்தல புரிஞ்சுக்க முடியும். நான் ஆரம்பத்துல சொன்ன ஜீசஸ் பர்த் தான் வரலாற்று என்ன பண்ணுது, பிரிக்கப்படுகிறது. இப்போ என் கேள்வி, ஆதி ஆகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல படைப்பெல்லாம் இருக்கு. இப்போ இந்த படைப்பை பத்தி எல்லாம் யார் பார்த்திருப்பா சொல்லுங்க? மோசே அப்ப உயிரோடு இல்ல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். எப்படி எழுதியிருப்பார் அவரு? சரி, அவருக்கு யார் சொல்லியிருப்பா? ரைட். இப்போ இதுக்கு பேர் தான் டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு. ரைட். இதே நீங்க புதிய ஏற்பாடு வரும்போது அது எவிடென்ட் இருக்கு. ரைட்டா? அதுக்கு எவிடென்ட் இருக்கு. இப்போ நீங்க பழைய ஏற்பாட்டுல எடுத்தீங்கன்னா முதல் 11 அதிகாரத்துக்கு பெருசா எவிடன்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து ஓரல் ஸ்டோரிஸ். ஆபிரகாமுக்கு எவிடன்ஸ் இருக்கு, ஈசாக்கு எவிடன்ஸ் இருக்கு, யாக்கோபுக்கு எவிடன்ஸ் இருக்கு, எக்ஸோடஸுக்கு இருக்கு, நோவா ஆர்க்கு கூட எவிடன்ஸ் இருக்குன்றாங்க. ஆனால் அந்த பிக் பேங் தியரியோ இல்லைன்னா வந்து பிளாக் ஹோலோ இல்ல சயின்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கின் சொல்ற மாதிரி கடவுளுடைய துகள்கள், இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸே கிடையாது நமக்கு. ரைட். அப்போ இந்த புதிய ஏற்பாடுக்கு சாலிடான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் ஹிஸ்டாரிக்கலா பிரிக்கிறார். பழைய அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் பிரிச்சுட்டாரா? இப்போ நீங்க கெஸ் பண்ணுங்க. முதல் இதை பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. ரைட். முதல்ல எழுதப்பட்ட சுவிசேஷம் என்னவா இருக்கும்? லூக்கா. அதுல பார்த்தே சொல்லல நீங்க. மார்க் தான். ஏன்னா மார்க் தான் எப்ப எழுதப்பட்டிருக்கு? 60ல எழுதப்பட்டு. அப்ப 60னா எப்போ ஏசு சாமிக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? ஏசாமிக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 60 வயசு. ஏசாமி உயிரோடு இருந்தா அவருடைய 60வது வருஷத்துலதான் எது எழுதப்படுகிறது? மார்க். ஏன் எழுதியிருப்பாங்க? ஏன் எழுதியிருப்பாங்க? ஏன்னா ஏசாமி 33 வருஷத்துல இறந்துட்டாரு. இப்ப அந்த வரலாறு என்ன ஆயிடுது, காலப்போக்கில மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனோன்றதுக்காக முதல்ல எழுத உட்கார்றவர் யாருன்னா மார்க். அதனாலதான் அதுல கம்மியா அதிகாரம் இருக்கும். எத்தனை அதிகாரம் இருக்கு? 16. அதுக்கு அடுத்தது எழுதப்பட்டது மத்தேயும் லூக்காவும். மத்தேயும் லூக்காவும் கிட்டத்தட்ட ஒரே பீரியட் தான். 70 to 100, 80 to 90 அந்த பீரியட்ல தான் எழுதப்பட்டிருக்கும். ரைட்டுங்களா?
கடைசியா எழுதப்பட்டது யோவான். சரிங்களா? 80 110 வரை. இப்ப அப்படியே நீங்க வந்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வெளிப்படுத்தல் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 92 96 ஏன்னா அந்த காலகட்டத்துலதான் யார் அரசராக இருக்கிறார் என்றால் டொமேஷியன் அரசராக இருக்கிறார். அந்த காலத்துலதான் எல்லா மக்களையும் கொலை செய்யாமல் தீவுகளுக்கு நாடு கடத்திடுறாங்க. அப்படி தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் தான் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். பர்த்தமியு தீவு என்னது, பத்மு தீவிலிருந்து அவர் எழுதுவதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் வெளிப்படுத்தல் ரொம்ப ஸ்பெஷல்? என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ரைட்டா? 2026 இன்னும் ஒரு மாசம் கழிச்சு என்ன பாருங்க, 31ஆம் தேதி லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. என்னென்ன லிஸ்ட் இருக்கும் அதுல சொல்லுங்களேன். பூகம்பம், யுத்தம், பட்டினி, நோய், மழை, புயல், ஃப்ளட்டு, ட்ரெயின் ஆக்சிடென்ட், கொரோனா, ரைட். ஆனா இது எல்லா வருஷமும் இருக்கும். அவங்க எல்லா வருஷமும் லிஸ்ட் கொடுப்பாங்க, ரைட்டா? இப்போ இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கதான் கேள்வி, அங்கதான் யோவான் வேறுபடுறாரு. இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க, அது எந்த தீர்க்கதரிசினாலும். ஆனால் வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல யோவான் ஆகிய எனக்கு இயேசு சொன்னதுன்னு தான் சொல்லியிருப்பார் அவர், ரைட்டா? இப்ப அந்த கிரெடிட் முழுக்க யோவானை சேராது, இந்த கிரெடிட் முழுக்க யாரை சேரும்? இயேசுவை தான் சேரும். இயேசுதான் சொல்லியிருக்கிறார், ரைட்டா? இப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் சமீபத்துல நடந்துருச்சு. இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலும் அதுக்கு அடுத்த வாழ்ந்த காலகட்டத்திலும் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க நானும் வாழும் காலகட்டத்திலே அது நடக்கும். இது ஒரு லூப் மாதிரி, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லூப் திரும்ப திரும்ப நடக்குது. ஆனா சில நேரத்துல சில புது புது அறிகுறிகள் நமக்கு தோண்டிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன எச்சரிக்கிறதுனா, காலம் சமீபித்திருக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? இப்போ நம்ம எப்படி 5 ஆகமத்தை சட்ட நூல்னு சொன்னோம், சங்கீதத்தை கவிதைன்னு சொன்னோம், தீர்க்க தரிசன புத்தகங்களை தீர்க்க தரிசனம். ஆனால் வெளிப்படுத்தல நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்போகாலிப்டோ அப்படின்னுவோம், அப்போகாலிப்சோ அப்படின்னுவோம். அப்படின்னு அர்த்தம் மறை பொருள் வெளிப்பாடு. அதுல ஒரு பொருள் இருக்கு, நேரடியா படிச்சா புரியாது, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கிறது. அப்போ அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னா அதுக்குள்ளாக ஆவியானவருடைய வழிகாட்டல் நமக்கு தேவைப்படுகிறது, ஆழ்ந்த சத்தியம் தேவைப்படுகிறது, காலகட்டங்களை புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை புரிந்து கொள்ள முடியும். நேரடியா பொருள் கிடையாது. அதுக்குதான் வெளிப்படுத்தல் நூலுக்கு என்ன பேருனா மறைபொருள் வெளிப்பாடு, அப்போகாலிப்டோ அப்படின்வாங்க. இந்த மாதிரி பைபிள்ல நிறைய புக்ஸ் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ஐயா யாரோ சொன்னாங்க தானியேல். ஆனா தானியேல்ல ஃபுல்லா கிடையாது. தானியேல்ல ஃபுல்லா கிடையாது. ஏன் ஃபுல்லா கிடையாதுன்னா சாத்ராக் ஆபேத்நேகோ பத்தி வரக்கூடிய இடத்துல கிடையாது. தானியேல்ல சிங்க கபில போட்டதுல கிடையாது. எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வேற ஒரு புக் சொன்னீங்க, எசேக்கியேல்ல இருக்கு, ஆனா ஃபுல்லா இல்ல, கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு அதிகாரம் 2 அதிகாரம். வேற யோவேல்ல இருக்கு 2ஆம் அதிகாரம், ரைட்? வேற ஐயா எரேமியாலயும் இருக்கு, ரைட்? வேற யாருமே ஏசாமி சொன்னது சொல்லவே இல்லையே. ஏசாமி சொன்னதுன்னா ஏசாயான்றீங்க. மத்தேயில இல்ல, ஒரே ஒரு அதிகாரத்துல இருக்கு, 4 நற்செய்தி நூல்ல. கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பு, கரெக்டா தப்பா சொல்லிட்டீங்க. லூக்கா அதுவே இல்ல. இப்ப ஆப்வியஸா மார்க் தான், ரைட்? போலாமா? அடுத்தது போலாம். வெளிப்படுத்தல் முழு புத்தகமே மறைப்பொருள் தான். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம், அதுல தான் அவர் தலை இப்படி இருந்தது, மார்பு இப்படி இருந்தது,
வயிறு இப்படி இருந்தது, கால் இப்படி இருந்தது, பாதம் இப்படி இருந்தது, வெண்கல சிலை, இந்த சிலை, அந்த சிலைன்னு மறைபொருள் இருக்கும். இதுல தானியேல் 7-12. அடுத்தது ஏசாயால 24-27. நீங்க வீட்டுல போய் நல்லா ரெஃபர் பண்ணி பாருங்க. அடுத்தது எசேக்கியேல் 28-39. அடுத்தது அம்மா சொன்னாங்க யோவேல் 2:28-33-21. மனப்பாடமா சொல்லுங்க. 2:28. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உமது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ரைட், இதுதான் யோவேல் 2. அடுத்தது எசேக்கியேல் 38-39, யோவேல் 2:28, சகரியா 1-6, 9-14 அதிகாரம், மார்க்கு 13வது அதிகாரம், ரொம்ப முக்கியமானது. அதுல 2 பேர் கட்டுல பத்துன்னு இருப்பான், ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் எஸ்கேப் ஆயிடுவான். 2 பேர் வயலுக்கு போவாங்க, ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் எஸ்கேப் ஆயிடுவான். எதை பத்தி? 2ஆம் வருகையா ரகசிய வருகையா? இங்கதான் பெரிய கன்ஃபியூஷன். 2ஆம் வருகை என்ன, ரகசிய வருகை என்ன? இப்ப 2ஆம் வருகைன்றீங்க, அப்ப 3வது வருகை இருக்கா? கேள்வி இருக்கா இல்லையா? ரைட், அதை நம்ம இந்த 3 நாள் முடிக்கும் போது உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது எல்லாமே மறைபொருள் வெளிப்பாடு. அதுல டைரக்ட் மீனிங்கே எடுக்க முடியாது, இன்டைரக்ட் மீனிங் தான். ஆழ்ந்த சத்தியம் புரியாது. ஆனால் யோசித்து பார்த்தீங்க என்றால் ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அதுல இருக்கும். ரைட், ஓடி போச்சு டைம், இன்னும் 10-15 நிமிஷம் தான் இருக்கு இதுக்கே. ரைட், நோக்கம் ரகசியம். ஏன் வெளிப்படுத்தல் நூல் எழுதப்பட்டதுன்னா ரகசியம், நேரடியா சொல்ல முடியாது. சொன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அதனால மறைபொருள், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, மாஸ்கோட், இப்படி ஒரு இது வச்சு தட்டுவாங்க, சீக்ரெட் லாங்குவேஜ். அதே மாதிரி டைப் ரைட்டிங் கத்துக்கும் போது ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. என்னது அது? இப்பெல்லாம் அது தெரியாது யாருக்கும், அப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ஷார்ட் ஹேண்ட். அது படிச்சா தெரியாது, ஆனா அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிச்சவங்க படிச்சா அது தெரியும். இந்த மாதிரி கோடு வச்சு எழுதுறதுதான் வெளிப்படுத்தல் சுவிசேஷம். அதுல ரகசியங்கள் அறிந்திருக்கிறது. அடுத்தது இறை அரசுக்கும் உலக அரசுக்கும். நீங்க அன்னைக்கும் பிரச்சனை இருந்தது. இறை அரசு வந்து ஆண்டவருடைய மக்கள் கிறிஸ்தவர்கள், உலக அரசு அப்போ டொமிஷியன். இப்ப யாரு? இந்தியாவில யாரு? நான் சொல்ல மாட்டேன் மைக்ல, சரிங்களா? அதே மாதிரி அமெரிக்கால படம் ஒத்துருக்கிறாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசன் இருக்கிறான், ரைட்டா? அவன் தான். நம்ம என்ன நினைச்சிடும், மிருகம் ஒண்ண கொம்பு வச்சு நோந்துரும், அப்படியெல்லாம் இல்ல. அவன் நம்மள மாதிரியே தான் இருப்பான், ஆனா அவன் பண்றதெல்லாம் மிருகத்தனமா இருக்கும். ஆமென், அதுதான் மிருகம். அப்போ இந்த வெளிப்படுத்தல் அந்த மிருகத்தை நமக்கு அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இறை அரசுக்கும் உலக அரசுக்கும் இடைப்படுகின்ற போராட்டம். அன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் சார், இன்னைக்கும் உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இருந்துட்டே இருக்குது. நேற்று ஒரு 2 நாளா பயங்கரமான ஒரு சாட்சி போயிட்டு இருக்கு. யார பத்தி? கிராம் ஸ்டெயின்ஸ் பத்தி ஒரு கலெக்டர் பேசியிருக்கிறாரு, ரைட்டா? அப்ப இவ்வளவு மோசமானவர்கள் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை துடிக்க துடிக்க எரித்து கொன்ற கொடுகாரர்கள், கொடுமையாளர்கள் மிருகம். புரியுதா? மிருகம் ஆட்சி செய்யும், செய்து கொண்டே இருக்கும். போராட்டத்தின் முடிவில் யார் ஜெயிப்பாங்களா? இறை அரசு தான் ஜெயிக்கும். யார் ஜெயிப்பாங்க? இறை அரசு. ஆண்டவர் தான் ஆட்சி செய்வார். அடுத்தது உவமானங்கள், குறிப்பு அடையாளங்கள். நிறைய குறிப்பு அடையாளங்கள் இருக்குது. என்னென்ன அடையாளங்கள் இருக்குது? நிறைய பேர் சொல்லுங்களேன், என்ன குறிப்பு? வெளிப்படுத்தல் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு நம்பர் 666. மறந்துட்டீங்களே? நிறைய பேர் கார் நம்பர் 666 வந்தனால வித்தவங்களும் இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன் சென்னையில. கார் நம்பர் என்ன வந்துடும்? 666. அப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கோல்கேட் வாங்காதீங்க, அதுல 66 இருக்குன்னு காட்டுவாங்க. நிறைய இதுல 66 இருக்கு. 6னால என்ன அர்த்தம்? ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னுவாங்க. ஆன்டி கிரைஸ்ட்னா தலையில ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை வந்து சாத்தானா வந்து ராஜாவா வந்து உட்காரும். இதெல்லாம் அந்த ஓமன் படத்துல பார்த்தது. நம்மால் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இன்னைக்கு 666 அப்படின்னா என்னது? அடையாளத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 666, அடையாளத்தை ஏற்காதவர்கள் கிறிஸ்தவர்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். யாரெல்லாம் இந்த உலகத்தின் அடையாளத்துக்கு பின்னாடி போறாங்களோ அதெல்லாம் நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ரைட், அடுத்தது நீதி, சமத்துவம், சமாதானம், இவைகளை குறித்து பேசுவது. அநீதி இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். ரைட், அடுத்தது நம்ம போலாம். இவங்க தான் அந்த 2 பேர் நான் சொன்னல. ஒருத்தர் வந்து நீரோ, இன்னொருத்தர் வந்து டொமிஷியன். இவங்க 2 பேரும் கிபி 95 வந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களை மிக மிக மோசமாய்
கொடுமைப்படுத்துறாங்க. ஒண்ணு சொல்லட்டுங்களா? கொடுமை நல்லது, துன்புறுத்தல் நல்லது. எங்கெல்லாம் துன்புறுத்தல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ, எப்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்பதான் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது. ஆமென். இன்னைக்கு குஜராத்ல கிறிஸ்தவர்கள் வளர்ந்தது காரணம் அன்னைக்கு ஸ்டெயின்ஸ் குடும்பம் கொலை செய்யப்பட்டது. ஆமென். இன்னைக்கு எத்தனை மிஷினரிகள் ரத்தம் சிந்தினால்தான் எல்லா தேசத்திலும் கிறிஸ்தவம் வளர்ந்து நிற்கிறது. அப்போ துன்புறுத்தல் நல்லதுதான். இன்னைக்கு நீங்க நானும் துன்பப்படுகிறோம், நல்லதுதான். ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டும் துன்புறுத்தல் ரத்த சாட்சியாக மறிக்கிறவர்களுக்கு டைரக்ட் டிக்கெட் எங்க பரலோகத்துக்கு. அதனால நீங்க உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ரத்த சாட்சியாக ஒரு மரணம் கொடுங்க சுவாமி. ஆமென். எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு ஆசை? ஒருத்தர் கூட கைத்ததுல ஒரே ஒருத்தர் தான் தூக்குறாரு. அப்ப எல்லாருக்கும் வாழணும்னு ஆசை. அப்ப பரலோகம் நமக்கு கஷ்டம் தான். பரலோகத்துக்கு ஈஸியா போனா ரத்த சாட்சியாய் மறிக்கணும், கிறிஸ்துவுக்காக வாழணும். இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல நிறைய வைராக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு அந்த வைராக்கியமே போச்சு. ஆமாவா இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் வைராக்கிய கிறிஸ்தவர்களாக இயேசுவுக்காக வாழணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு. ஏதோ ஒரு ஆபத்து வரணும், கொரோனா காலத்துல அப்படியே ஆண்டவரை தேடணும். கொரோனா போயிடுச்சு, நல்லா வாழ்றோம். இப்ப ஆண்டவரை தேடுறது சொல்லுங்களேன் கம்மியாயிடுச்சு. எப்பெல்லாம் பாடுகள் வருகிறதோ, எப்பெல்லாம் உபத்திரவங்கள் வருகிறதோ, அப்ப ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறோம். ஆனா மத்த நாட்கள்ல நல்லா இருக்கும் போது ஆண்டவரை மறந்துடும். அப்படி கிடையாது. துன்பப்படுவது நல்லது. உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. ரைட். துன்புறுத்தல் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. நிறைவாக அடுத்தது போலாம். நீங்க ஒருவேளை எல்லாருமே நம்ம வெளிப்படுத்தல் படிச்சிருக்கோம், ரைட்டா? இப்ப வெளிப்படுத்தலை பொறுத்த மட்டும் ஒரு இமேஜ் நமக்குள்ள இருக்கு. என்ன இமேஜ் சொல்லுங்க? வெளிப்படுத்தல் பேசக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன? சத்தமா சொல்லுங்க. பரலோகம் பற்றி வெளிப்படுத்தல் இருக்கு. வேற இரண்டாம் வருகை பத்தி இருக்கிறது, ரைட்? அப்புறம் நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி இருக்கிறது. அப்புறம் சொல்லுங்களேன் ஐயா. தண்டனை பத்தி இருக்கிறது. அப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி பத்தி இருக்கிறது. அப்புறம் வேற சபைகளை பத்தி. எத்தனை சபை? 7 சபை, ரைட்? 7 சபைகளை பத்தி இருக்கு. வேற நிறைய இருக்குங்க. நீங்க அடுக்குவீங்கன்னு நினைச்சேன் நானு. சொல்லுங்க, வேற என்ன இருக்கு வெளிப்படுத்தல? நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் பத்தி இருக்கு, ரைட்? அவ்வளவு. புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, வாழ்வு தரும் நீரூற்று, இது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். நீங்க என்ன யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் நூல்ல வெளிப்படுத்தல் 1 - 22 வரை வெறுமனே 14 முறை தான் இயேசுடைய பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா மற்ற இடத்துல அவருக்கு சொல்லப்படுகிற ரொம்ப அழகான பேரு ஆட்டுக்குட்டி, ரைட்டா? ரைட். இப்போ முதல் அதிகாரத்தை ஆரம்பிப்போம். முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. இப்பதான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்புவித்ததும் தூதனை அனுப்பி, இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன், சொல்லுங்களேன், தேவன் யாருக்கு சொன்னாரு? இயேசுவுக்கு சொன்னது, ரைட்டா? இது யாரோட சித்தம் என்றால் பிதாவுடைய சித்தம். அப்பா இயேசுவோட, நம்ம நினைச்சிருக்கிறோம் இயேசு சொன்னதுன்னு நினைச்சிருக்கிறோம். கிடையாது. இதெல்லாம் இயேசுவுக்கு யார் சொன்னது? பிதா. அப்ப இயேசு வாழும்போது சொல்லியிருப்பாரு, என் பிதாவை அன்றி வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படின்னா யாருக்கும் தெரியாது? குமாரனுக்கும் தெரியாது. பிதா சொன்னதா யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவரே சொன்னார். இப்ப அங்க அதுதான் நடக்குது. தேவன், மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை கிளீனா இருக்கு. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தூதனை அனுப்பி
சார் எனக்கு யோவானாகிய எனக்கு ஸ்ட்ரைட்டா இந்த நியூஸ் வரல. இட்ஸ் கம் ஃப்ரம் காட் த ஃபாதர். பிதாவிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து குமாரனாகிய இயேசுவுக்கு சொல்லப்பட்டதை இயேசு தூதுவனை கொண்டு யாருக்கு சொல்றாரு? யோவானுக்கு சொல்றாரு. ரைட்டா? இது முதல். ரைட்டா? 2ஆம் வசனத்துக்கு வாங்க. ரைட். இது எல்லாமே யோவானுக்கு கர்த்தருடைய தூதுவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காட்சி, ஒரு சாட்சி. ரைட்டா? அததான் அவர் சொல்றாரு 22 அதிகாரத்துல. இப்ப 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், வாசிங்க. ஐயா, அம்மா, நீங்க 65 அதிகாரம் வாசிக்கிறீங்க, வாசிக்காம போறீங்க, பிரச்சனை இல்ல. 66ஆம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் ரொம்ப முக்கியமானது. நீங்க மத்தத வாசிங்க, சங்கீதத்தை வாசிங்க, வாசிக்காம போங்க, உபாகமத்தை வாசிங்க, வாசிக்காம போங்க, எங்கேயுமே அப்படி சொல்லல. ஆனால் வெளிப்படுத்தலுக்கு அந்த அழுத்தம் இருக்கிறது. அதனாலதான் வெளிப்படுத்தல் ரொம்ப முக்கியமானது. ஆனா ஏனோ கிறிஸ்தவ திருச்சபைகள் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை அவங்க அவாய்ட் பண்ணிட்டே போறாங்க. காரணம் பயம். ஆனா இங்க வசனம் கிளியரா இருக்கிறது. இதை வாசிக்கணும். அடுத்தது கேட்கிறவர்களுக்கும் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களுக்கும் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சாமி சொல்லிட்டாரு. ரைட்டா? இங்க வசனம் சொல்லுகிறது. கடைசியா வெளிப்படுத்தல இந்த திருமறையை முடிக்கும் போது இந்த வசனங்களை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கை கொள்கிறவர்கள் தான். நீங்களும் நானும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக இருக்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தல் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் கடை வச்சுட்டே இருந்தான் எல்லார்கிட்டயும். ஏன் இவ்வளவு கடங்காரனா இருக்கிற அப்படின்னு கேட்டா, ஐயா அது ஏன் பிரச்சனை இல்ல, என் பேர் அப்படி. என்ன என் பேர்னா பாக்கியவான் நானா. அது ஏன் பிரச்சனை மட்டும் இல்ல, எங்க அப்பா பிரச்சனை. ஏன்டானா பாக்கியராஜு நானா. புரியுதா? ஏன்னா அவன் பாக்கி வச்சுட்டே இருப்பானா, அதனால்தான் பாக்கியவானா. எங்க ஜோக்குங்க, சரிங்க. ரைட். நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு பாக்குறது அதான். சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. அடுத்தது வாசிங்க. இது வந்து ஆசியானோன்னு நீங்க இமிடியேட்டா ஏசியான்னு எடுத்துக்க கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் ஏசியா. ஏசியால இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ஏசியா மைனர். ஏசியா மைனர் என்னது? டர்க்கி. ஏசியா மைனர் தான் டர்க்கி. இங்க சொல்லப்பட்டிருக்க 7 திருச்சபையை போய் பார்க்கணும்னா நீங்க போக வேண்டிய ஊரு டர்க்கி தான். இந்த 7 ஊர் என்னென்ன ஊர் பாருங்க, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட். இந்த வாசிங்க அந்த வசனத்தை 4ஆம் வசனத்துல எழுதுகிறதாவது. ரைட். இன்னைக்கு மிகப்பெரிய இறையல் பிரச்சனை இருக்கிறது. ஒரு சில திருச்சபைகள் யாவே தான் கடவுள் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா ஜீசஸ் தான் கடவுள்ன்றாங்க. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் டைம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ன்றாங்க. அப்படின்னா என்ன? பிதா படைச்சிட்டாரு, குமாரன் மீட்டுட்டாரு, இப்ப நம்ம வாழ்றதுக்கு யார் தான் காரணம்ன்றாங்க? ஹோலி ஸ்பிரிட் தான் காரணம்ன்றாங்க. அடுத்தது இந்த ஹோலி ஸ்பிரிட்ன்றவங்க அவங்க ஏன் டாக்டரின்ல தப்பா வராங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நியூ சர்ச்சஸ், பெண்டகாஸ்டலிசம், இதெல்லாமே ஃபோக்கஸ்ட் ஆன் ஹோலி ஸ்பிரிட். இவங்க ஜீசஸ் இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. யார் இல்லைன்றாங்க? ஜீசஸ் இப்ப இல்ல, அவர் வந்து பரலோகத்துல இருக்கிறாரு, அவருக்கு இங்க வேலை இல்ல, இப்ப யார் வேலை செய்யறதுன்றாங்க? ஹோலி ஸ்பிரிட்ன்றாங்க. அது தப்பான டாக்டரின். ஒருவர் மூவராய் இருக்கிறார் அப்படின் போது இங்க ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா பிதாவும் இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியா இருக்கிறாங்க. இங்கதான் we stand different. புரிஞ்சுக்கோங்க டாக்டர்னு. ஏன் பெண்டகாஸ்டலிசம் வந்து ஃபால்ஸ் டீச்சிங், ஏன் வந்து மெயின் லைன் சர்ச்சஸ் வந்து தியாலஜிக்கலி கரெக்ட்னா இந்த ஒரு ரீசன் தான். they say this is the time of holy spirit. அப்படின்னா என்னன்னா பிதாவுடைய டைம் முடிஞ்சிருச்சு, குமாரனுடைய டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஹோலி ஸ்பிரிட்டுடைய டைம்ன்றாங்க. இட்ஸ் ஃபால்ஸ். if there is holy spirit, immediately there is Father, there is Son, there is Holy Spirit. அதுதான் triune God அப்படின்றது. இப்ப இங்க இதுதான் சொல்றாரு, இருந்தவரும் இருக்கிறவரும். அப்படின்னா அர்த்தம்
He is the past, he is the present, he is the future. யாரு சொல்லுங்களேன்? ஜீசஸ் தாங்க. என்னை கண்டவன் என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் போக முடியாது. அப்போ இயேசுதான் பிதா, இயேசுதான் குமாரன், குமாரன் தான் இயேசு, குமாரன் தான் பிதா, குமாரன் தான் தூயாவி, தூயாவி தான் இயேசு, தூயாவி தான் பிதா. எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் செயல்பாடு வேற, அவ்வளவுதான். சிம்பிளா நான் சொல்றேன் ட்ரினிட்டிய. நான் உங்களுக்கு சொல்லுங்களேன், ஆயர், என் மனைவிக்கு கணவர், என் பிள்ளைக்கு, சர்ச்சைக்கு வந்தா நான் பாஸ்டர், வீட்டுக்கு போனா என் பிள்ளைக்கு, எங்க அப்பாக்கு நானு ஒரே ஆள் தான். ஆனா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுதா? திஸ் இஸ் வாட் த ட்ரையூன் காட். பிதா இருக்கார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவி, ஒருவர் மூவராய் வெளிப்படுகிறார். ஒரே தெய்வத்தை தான் நம்ம வழிபடுறோம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு தான் முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, இப்ப ஹோலி ஸ்பிரிட் தாங்க, பிதாக்கு வேலை இல்லைங்க, குமாரனுக்கு வேலை இல்லை. அவங்க 3 பேரும் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க இருந்தவர் எங்க? கரெக்டா இந்த வசனத்தை சொன்னா நம்ம மைண்ட் எங்க போய் நிக்கணும்? யாத்திராகமம். உங்க பேர் என்ன நான் கேட்டா நான் என்ன சொல்றது? இருக்கிறவராகவே ஐ எம் ஹூ ஐ எம். யார் சொன்னா? ஆண்டவர் பிதா சொன்னாரா இல்லையா? யார் இடத்துல? அதே இதுதான் இப்ப சொல்றாரு. யார் பேசும்போது? இயேசு பேசும்போது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிற. ஐ எம் தி ஃபியூச்சர், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட்ல ஜீசஸ் இருந்திருக்காரு, பிரசன்ட்ல ஜீசஸ் இருந்திருக்காரு, ஃபியூச்சர்லயும் ஜீசஸ் இருப்பார். பிதா பாஸ்ட்ல இருந்தாரு, பிரசன்ட்ல இருந்தாரு, ஃபியூச்சர்ல இருப்பாரு. ஹோலி ஸ்பிரிட் பாஸ்ட்ல இருந்தாரு இல்லையா? ஜலத்தின் மீது இருந்தாரா இல்லையா? அப்ப ஆவியானவர் எப்படி நீங்க பாதியில வந்தாருன்னு சொல்ல முடியும்? பாதியில அவர் செயல்பட்டதை நாம் உணர்ந்து முடிஞ்சது, அவ்வளவுதான். we started to experience Holy Spirit. ஆனா அவர் throughout the history of human யார் இருக்கிறாரு? Holy Spirit இருந்துதா இருக்கிறார். ஆதியிலும் இருந்தார், முடிவிலும் இருக்கிறார். அவர் புது வாழ்விலும் இருப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிறார். அவங்களுடைய ரோல் மாறுது, ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது. அதுக்குன்னு ஆளு மாறுறாங்கன்னு அர்த்தமே கிடையாது. அதுதான் இங்க இருக்க ரொம்ப அழகான தியாலஜி. அடுத்தது வாசிங்க. ரைட், உண்மையுள்ள சாட்சி. இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம், அதுதான் வாசிங்க. மரித்தோரிலிருந்து யாருங்க ஃபர்ஸ்ட் பார்ன்? ஜீசஸ் தான். Who's the first born after death? na Jesus தான். அப்போ முதல் பிறந்தவர் இயேசுவே. அப்ப இயேசு முதல்ல பிறந்தாருன்னா இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் நாமும் பிறக்க முடியும். அதனாலதான் யார்கிட்ட சொல்றாரு? நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்மால் ஒன்னு என்ன பட்டானுங்க? தன் ஞானஸ்தானம். அது ஞானஸ்தானம் கிடையாது. பிறத்தல், கழுவப்படுதல், புது மனிதனாய் மாறுதல், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு வரக்கூடிய நம்பிக்கையில் வாழ்வது. இன்னைக்கு என்ன அடிச்சா கூட நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன், நான் உயிரோட வருவேன். சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? நீங்களும் நான் உயிர்த்தெழுவ மாட்டோமா? ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற எவனும் மரித்தாலும் பிழைப்பான். அதுதான் வெளிப்படுத்தல் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு செய்தி. இதோ தமது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும். அடுத்தது வாசிக்குமா? அப்பா, நீ நீரோவா இருக்கலாம், நீ டொமேசியனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா உனக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் இருக்கான், அவன் எங்க அப்ப. ஆமாவா இல்லையா? நீ ராஜாவா இருக்கலாம், நீ மந்திரியா இருக்கலாம், நீ பிரசிடென்டா இருக்கலாம். பட் அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் நான் சொல்ல. வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 3ஆம் பகுதி அதான் சொல்கிறது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிறவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ரைட், அடுத்தது வாசிங்கம்மா. எங்க இந்த காலை நீங்க யோசித்து பார்க்கணும். மக்கள் துண்டகானம் துணியகானம் ஓடிட்டு இருக்கானுங்க.
கிறிஸ்தவனாலே அடித்து கொலை பண்ணிட்டு இருந்தானுங்க, நாடு கடத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி துன்புறுத்தலை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையில் இது நடைபெறுகிறது. இந்த வார்த்தையை சொல்றாரு, அப்ப சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு இடம் இல்ல, நாங்க தீவா ஓடிட்டு இருக்கோம், தஞ்சம் புகுந்துட்டு இருக்கோம்னு கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்களை ராஜாக்களும் ஆசாரிக்கிறோம். இப்ப நீங்க நானும் சாதாரண ஜனங்க இல்ல. எவ்வளவு துன்புறுத்தல். ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அர்த்தம், அப்படியே கிளம்புடான்னு அர்த்தம். எப்பெல்லாம் துன்புறுத்தல் நமக்கு வருகிறதோ அப்பெல்லாம் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு 300 பேரு, இந்த வருஷத்துல 400, அடுத்த வருஷத்துல 500, நான் போறதுக்குள்ள 1000 பேரா இருப்பாங்க சபை. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு இடத்துல நித்தியமாய் ஆராதிக்க ஒரு இடம் கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எங்கெல்லாம் துன்புறுத்தல் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் பெருகுங்க. அப்படிதான் பெருகிச்சு. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, சாப்பாட்டுக்கு இல்லாம ரத்தம் சிந்துதலுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் ஆசாரியர்களும் என்னுடைய ராஜாக்களும் ஆயிருக்கிறாரும் சொல்லி இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தல் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. இது பயமூத்திர சுவிசேஷம் இல்ல, இது நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சுவிசேஷம். ஆமென். இத படிக்கும் போதெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்கணும். ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிக்கணும். ஆரம்பத்துல 5 வசனம் தான் படிச்ச, எப்படி இருக்கு? மாற்றம் இருக்கிறதா? இதுவரை நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்ததுக்கும் இப்போ ஆழ்ந்து சிந்திக்கும் போது, நான் இதை படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கண்ணீர் விட்டு அழாத நாட்களே கிடையாது. அந்த அளவுக்கு 3 நாள் தூக்கம் இல்ல. ஆண்டவர் இவ்வளவு வார்த்தைகளை அழகா யோவான் வழியாக அடுக்கி வைத்திருக்கிறாரு. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிற, நீங்க வாசிங்கள, பிதாக்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியருக்குமாக. ரைட். அடுத்தது 7ஆம் வசனம் பாருங்க. எதுக்கு நடுவில் வராரு? மேகங்கள். மேகம் எதுக்கு அடையாளம்? ஒரு மகிமையின், சொல்லுங்களேன், பாட்டு பாடுவோமே, ஒரு மகிமையின் மேகம் நம்மை மூடுதே. மகிமை மேகம். எங்கெல்லாம் மேகம் இருக்கிறதோ அங்க தேவ மகிமை இருக்கிறது. பகலிலே மேக ஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாயும். இன்னைக்கு இந்த மேகம் என்பது ஆண்டவரின் மகிமைக்கு அடையாளம். இந்த மேகம் எதுக்கு மேல இருக்கு? வானத்துல இருக்கிறது. ரைட்டா? இப்போ நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா மிருகம் எங்க இருந்து வந்திருப்பான்? சமுத்திரத்துல இருந்து வந்திருப்பான். நீங்க யோசித்து பாருங்க, எங்கெல்லாம் அடிமைத்தனமோ எங்கெல்லாம் ஒடுக்குதல் இருக்கிறதோ அங்கிருந்து சமுத்திரத்துல இருந்து வந்திருப்பானுங்க. வெள்ளைக்காரன் வரும்போது எப்படிதான் வந்தான்? சமுத்திரத்துலதான் வந்தான். ஆமாவா இல்லையா? ஆப்பிரிக்காவுக்கு வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தும் போது கடல் வழியா தான் போனான். இன்னைக்கு கடல் வழியில என்ன நடக்குது சொல்லுங்க? கடல்ல என்ன நடக்குது சொல்லுங்க? கடல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. வர்த்தகம், ட்ரேடு நடக்குதா இல்லையா? மிருகம் எங்க இருக்கு? இன்னைக்கு ஏன் மிடில் ஈஸ்ட் இவ்வளவு பாப்புலரு? ட்ரேடு, ஆயில், கன்சியூமரிசம். இதை பிடிக்கணும். புரியுதா? மிருகம் எங்கெல்லாம் கடல்ல வருதோ கடல்ல இருந்தா மிருகம் வரும். கடல் எதுக்குன்னா வர்த்தகத்துக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஐடியால யோசிச்சு பாருங்க. கடல்ல இருந்து மிருகம் வரும், மேகத்துல இருந்து ஆண்டவர் வருவார். ஆமென். கடல் என்றாலே பிசாசு, அழிவு, அடிமைத்தனம், பணம், வர்த்தகம். மேகம்னாலே விடுதலை, நம்பிக்கை. மேகத்திலிருந்து வானத்திலிருந்து அப்பம் வந்தது, வானத்திலிருந்து மன்னா வந்தது, வானத்திலிருந்து காடை வந்தது, வானத்திலிருந்து ஆண்டவர் வந்தார். ஆமென். அப்ப அந்த மேகத்திலிருந்து வருகிற ஒரு வாசிங்க. அடுத்தது பார்த்துட்டே இருக்கும்போது மேகத்துக்கு நடுவுல போனாரா இல்லையா? என்னைக்கு? 50வது நாள் முடிச்சுட்டு பரமேறுதல் நாள்ல அப்படியே மேகங்களுக்கு நடுவுல ஏறி போனாரு. எப்படி மேகத்துக்கு நடுவுல ஏறி போனாரு அதே போல இறங்கி வருவார். ஐயா, இப்ப இப்பதானே இங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்களே, கேள்வி வருதா இல்லையா? ஏசு இப்பதானே இங்க வராருனாரு, கேள்வி வருதா இல்லையா? ரைட். இப்ப இயேசு யார் வழியாக இங்க வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் தூய ஆவியானவர். ரைட்டா? இயேசுவால பரலோகத்திலே இருக்க முடியும், இங்கே இருக்க முடியும். ஆனா ரோல் மாறும். முதல் ஏன் 2ஆம் வருகை சொல்றோம்? ஏன் 2ஆம் வருகை சொல்றோம்? ஃபர்ஸ்ட் வருகை என்னது? குழந்தை. இப்ப பாட்டு பாட ஆரம்பிச்சிருங்க. பெத்லகேமில் பிறந்தவரே போற்றி. அதுல நடுவுல வர இப்போ அது சரணமே கிடையாது, நடுவுல போட்டாங்க தூங்கு தூங்கு தூங்கு. இப்போ முதல்ல குழந்தைய வந்தாரு, அடுத்த தடவை வருவாரு.
குழந்தைய இல்ல, ராஜாவா இல்ல, நியாயாதிபதியா. ராஜா எல்லாம் கிடையாது அவரு, நியாயாதிபதி, ஜட்ஜு. ரைட்டா? முதல் தடவை பாவம் பட்டு நம்ம பாவத்தை வாங்கிக்கினாரு. இனி பாவம் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அடி நியாயத்திற்கு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ராஜாவெல்லாம் கிடையாது. யார வரப்போகிறாரு? அதனாலதான் அது 2ஆம் வருகை இல்ல, அது பேரு நிறைவு வருகை. ஆமே. அப்போ நடுவுல ஒரு வருகை இருக்கு, அதுக்கு பேரு தானது ரகசிய வருகை. அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க? ராப்சர்னுவாங்க. ரைட்? இதெல்லாம் நாளைக்கு கண்டினியூடு. இப்போ என்னன்னா, வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு வரும். என்ன வார்த்தைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது உள்ளவன். எத்தனை பேர் காதோட வந்தீங்க? ஒரு அலையிலையோ சொல்லுங்க. ரைட். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 ஹோம்வொர்க்கு கொடுக்க போறேன். ஐயா, ஸ்கூலுக்கு போனாலும் ஹோம்வொர்க், ஆபீஸ்ல போனாலும் ப்ராஜெக்ட், இங்க வந்தாலும் இப்படியா? ரைட். வெளிப்படுத்தல நிறைய எண்கள் இருக்கு, நிறைய நம்பர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ்? எடுத்தவொடனே 7, அப்புறம் 12, 666, 1,44. 7ல நிறைய 7 இருக்கு. 7 பொன்குத்து விளக்கு, 7 கிண்ணம், 7 குதிரை, 7 வாத, 7 கலரு, எக்கச்சக்க 7 7 7 7ன்னு இருக்கும். எல்லா 7 எழுத போறீங்க. எல்லா நம்பரையும் எழுதுங்க, என்னெல்லாம் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? இது ஒரு ஒர்க். 2வது, நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது, ஈச் ஒன் கேட்ச் ஒன். ரைட். இன்னைக்கு நம்ம ஒரு 100 பேர் இருப்போமா? இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேர் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்களே? 100. ரைட். நாளைக்கு இந்த 100 அது உங்க விருப்பம். ரைட். இப்ப நம்ம அரை மணி நேரம் தான் பார்த்தோம், இது 1.5 மணி நேரம் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதனால லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம ஃபுல்லா இறங்க போறோம். இன்னைக்கு 5 வசனம் படிச்சோம். 5 வசனமே நம்ம இருதயத்தை என்ன பண்ணிச்சு? பற்றி செஞ்சதா? 22 அதிகாரம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? நம்ம எல்லாம் வந்து மாசம் ஒரு நாள் போட்டா கூட, நான் வந்து இங்க மொத்தமே 132 வாரம் தான் இருக்க போறேன் இந்த ஊர்ல. ஏன்னா எனக்கு இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது, கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இந்த 132 வாரத்துல ஒரு நாள் போட்டா கூட முடிக்க முடியாது 22 அதிகாரத்தை. கர்த்தர் வாய்ப்பு இருந்தா நம்ம இது ஏதாவது ஒரு வழியில இந்த வெளிப்படுத்தல முடிப்போம். இந்த 2 நாள்ல நம்மளால முடிஞ்ச மட்டும் நம்ம பண்ணுவோம். உங்களுடைய கேள்விகள் இருக்குமானால் எப்படி நீங்க கிட்ட தெரியப்படுத்துவீங்க? சரி, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா மெயில் பண்றீங்க. ரைட். உங்களுக்கு வெளிப்படுத்தல எனக்கு இதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒன்னு மெயில் போடுங்க, இல்லைன்னா எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் போடுங்க. ரைட்டா? ஏன்னா நம்ம இணைந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது வழக்கமான ஒரு கன்வென்ஷன் கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நிறைய தெளிவுகள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இன்னைக்கே இந்த ஆள் சாவடிஸ்டா, நாளைக்கு வரக்கூடாதுன்னு எஸ்கேப் ஆயிடாதீங்க. ரைட். நான் விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாம் திரும்பி வருவீங்க, ஒரு பெரிய கூட்டத்தோடு வருவீங்க.